ஹாய் நண்பா நண்பேஸ். ஏப்ரல் 1 முதல் மாற இருக்க ஒரு சில முக்கியமான சேஞ்சஸ் பற்றி பார்க்கலாம். இது எல்லாமே ஒரு சில முக்கியமான ஃபைனான்ஷியல் சேஞ்சஸ் மட்டும்தான். அது பார்த்திங்கன்னா யூபிஐ பரிவர்த்தனைகளாகட்டும், நிலையான வைப்பு வரி சலுகைகளாகட்டும், நிதி கணக்குகளில் கட்டுப்பாடுகள், இது மாதிரி நிறைய விஷயம் மாற இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த யூபிஐயில் நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்க மொபைல், அந்த மொபைல் செயல்பாட்டில் இல்லைன்னா ஏப்ரல் 1 முதல் உங்கள் யூபிஐ சேவை இருக்காது, பார்த்துக்கோங்க. ஏப்ரல் 1 முதல் நீண்ட காலமாக செயல்படாத மொபைல் நம்பராக கூட லிங்க் பண்ண யூபிஐ அக்கௌண்ட் சேவை இருக்காது சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் ஆக்டிவாக இல்லைனா தயவு செஞ்சு செக் பண்ணி அந்த ஆக்டிவாக ஆக்கிக்கோங்க. அப்போ தான் உங்கள் யூபிஐ சேவை பயன்படுத்த முடியும். நெக்ஸ்ட்டு விஷயம் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு செம சூப்பரான குட் நியூஸ். என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா, எஃப்டியில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் இருக்காது. அதுக்கப்புறம் டிடிஎஸ் பிடிப்பாங்க. இப்போ வரைக்கும் மூத்த குடிமக்களுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் தான் அது லிமிட் இருந்துச்சு. இதை 1 லேக்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் 1 லேக் மேலே போச்சுன்னா மட்டும்தான் டிடிஎஸ் பிடிப்பாங்க. 1 லேக்குள்ளே இருந்தால் டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. இதை மூத்த குடிமக்களுக்கு பொருந்தும். மற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய் இந்த வரி விலக்கு இருந்துச்சு. இது 50,000 ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எஃப்டி இன்ட்ரெஸ்ட்டில் இயர்லி பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் வரைக்கும் டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. 50,000 ரூபாய்க்கு மேலே மட்டும் தான் டிடிஎஸ் பிடிப்பாங்க. இந்த புதிய விதியினால் நிதி சுமை குறைந்து சிறு முதலீட்டாளர்களுக்கு அதிக நன்மை கிடைக்கும். அடுத்த விஷயம், ஏப்ரல் 1 முதல் முக்கியமான பேங்க்கில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, அப்புறம் எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி, அப்புறம் ஐடிபிஐ பேங்க்கு, பஞ்சாப் சிந்து பேங்க்கு, இந்த பேங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகாரப்பூர்வ வெப்சைட்டை போய் செக் பண்ணி பாருங்கள், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேன் ஆதார் இணைப்பு. முதலீட்டாளர்கள்லாம் பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்ணலைன்னா ஏப்ரல் 1 முதல் பல்வேறு கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பங்குகள் மீதான டிவிடெண்ட் அலவன்ஸ்லாம் நிறுத்தப்படும் சொல்கிறாங்க. மூலதன ஆதாயங்களில் டிடிஎஸ் விலக்குகள் அதிகரிக்கும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம் 26ASல வரவு வைக்கப்படாததுனால வரி திரும்ப பெறுறதுல தாமதம் ஏற்படும் சொல்கிறாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் யாராச்சும் இன்னமும் பேனும் ஆதாரம் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக பண்ணிடுங்க, இல்லைனா இந்த பாதிப்பு ஃபேஸ் பண்ணுவீங்க. அடுத்த விஷயம் கேஒய்சி வெரிஃபிகேஷன். அதாவது ஏப்ரல் 1 முதல் டிமேட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸுகளுக்கு கடுமையான கேஒய்சி நாமினி வெரிஃபிகேஷன் விதிகள்லாம் அமல்படுத்த போகிறாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ்லாம் உங்களுடைய ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும், வெரிஃபிகேஷனுக்காக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாமினி இன்ஃபர்மேஷனு ப்ராப்பராக அப்டேட் பண்ணி ஆகணும், அது கட்டாயம் சொல்லியிருக்காங்க. ஸோ தேவையான கேஒய்சி ஆகட்டும், நாமினி இன்ஃபர்மேஷன் பதிவு செய்ய வேண்டும். சப்போஸ் பதிவு செய்ய மறந்துட்டிங்கன்னா டிமேட் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அக்கௌண்ட்லாம் முடக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த 5 விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 நடைமுறைக்கு வரப்போகுது. இந்த பதவி நான் கொடுத்த அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.